ஸோ guys எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் கேமோட ஒரு ஆஃப் ரோட் கேம் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வந்தேனே வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு போய் நம்ம காரை செலக்ட் பண்ணணும். காரை செலக்ட் பண்ணிடலாம். ஓகே இந்த காரை வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே காரை செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே நம்ம வந்துட்டு தனியாக மட்டும் விளாட போகிறதில்ல, யாரு கூட பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம். ஆனால் யாராவது வரணுமே. யாராவது வரீங்களா? யாரும் வரலையே. அக்கா என்னங்கடா 2 ஜோடியாக நீங்கள் போகிறீங்க? இந்த கமிட்டோட பார்க்கும்போது மட்டும் எனக்கு ஏன் தான் இப்படி தோணுதுன்னு தெரில. ஒருவேளை சிங்கிளாக இருக்கிற காரணமாக இருக்குமோ? இருக்கலாம். சரி போவோம். எதுக்கு நம்ம மட்டும் சிங்கிளாகவே இருக்கோம்? ஸோ கைஸ் இந்த டீமில் யாராவது சிங்கிள்ஸ் இருந்தீங்கன்னா கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் சிங்கிள்ஸ் டே போச்சு. அதுக்கு ஒரு வீடியோ போகணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், மறந்து போச்சு. இப்போ எவனே என்னை கிராஸ் பண்ணி போனானே. இன்றைக்குள்ளே வந்துடுவாங்களா? போடாடே நான் ஃபஸ்ட்டு போகிறேன். போனேன் என்றைக்குமே சிங்கிளாக போனாதான் வேலை ஆகும். உங்களை மாதிரி கமிட்டடை வச்சுக்கிட்டு போனோம்னா கண்டிப்பாக வேலை ஆகாது. ஸோ என்றைக்குமே சோலோவாக தான் ப்ளே பண்ணுவோம் நம்மலாம். ஓகே ஓகே எங்க அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு இருங்க நான் ஆடியோவை கட் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டை கேளுங்களேன். இந்த சவுண்டை கேட்டால் உங்களுக்கு எந்த வண்டி ஞாபகம் வருது? முடிஞ்சு சொல்லி. ஸோ ஓகே எங்கேயும் இடிச்சிடக்கூடாது. திரும்பி ரீஸ் பண்ணாய் வந்திருக்கேன். அந்த இடத்துல லுக்க போது நான் என்ன சொன்னேன், இந்த பைக் சவுண்டை கேட்டால் உங்களுக்கு எந்த பைக் ஞாபகம் வருதுன்னு கேட்டல. எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி தான் ஞாபகம் வந்திருக்கணும். அதுதான் RX 100. எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க. இந்த பைக்கோட இன்ஜின் சவுண்டு, அதாவது இப்போ நான் ஓட்டுறல இந்த பைக்கோட இன்ஜின் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே RX 100 சவுண்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். எனக்கு அது உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. இருங்க இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே இல்லை அதே ஆஃப் பண்ணுறேன்னா நாய்ஸ் வரும், அதனால தான். ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டுங்க. ஓகே ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு பிடிச்சாச்சு. ஓகே அடுத்தடுத்து போவான். நிற்கிறது டைம் இல்லை, ஏன்னா நமக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்கான். அவனை முந்தி போய் நம்ம ஜெயிச்சாகணும். என்னப்பா ரோட்டா காணும்? இங்கிட்டு இருக்கா? ஓகே தெரிஞ்ச இடத்துல ஜம்ப் அடிக்குன்னு நினைக்கிறேன். வாங்க ஜம்ப் அடிச்சிடலாம். ஓகே 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 கண்ட்ரோல் 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 கண்ட்ரோல். சோலி முடிச்சு போச்சு. ஓகே நல்லா 2ஆவது செக் பாயிண்ட் பிடிச்சிருந்தோம். இருங்க வரேன். கார் நமக்கு என்ன பச்சை கலர் தான் ராசி. எடுத்துகிட்டு கிளம்பலாம். வந்த வழியில் போகிறேன். ஐயோ திரும்பவுமா தோத்துக்கிட்டே இருக்கு. ஸோ கைஸ் மங்களகரமாக மஞ்சள் கலரில் ஆரம்பிப்போம் இந்த 2ஆவது செக் பாயிண்ட்லேருந்து. ஏன்னா நம்ம பச்சை கலரு ஃபஸ்ட்டு வீடு வந்துட்டோம். பட் அதுக்கு மேலே ராசி இல்லை. எந்திரிச்சு இந்த வண்டி தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஒரு ஜம்ப் அடிச்சிடலாம். ஓகே கண்ட்ரோல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே தான் விழுந்தோம். ஓகே லெட்ஸ் கோ. நமக்கு முன்னாடி 2 பேர் போயிட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம 3ஆவது இடத்தையாவது பிடிக்கணும். வேமா போடா. ஏய் டார்க் ஆத்தாடி, நம்ம சேனல் பேரை சொல்லலான்னு வந்தேன். அவனை இந்த டார்க் ட்ரான் கேமிங் முன்னாடி எவனால் நிற்க முடியாதா? ஓடுறா புது என்னடா இப்போ தானே பேரெல்லாம் பெருசாக பீத்துனேன். இப்போ மட்டும் விழுந்தோம்னா கமெண்ட்டில் கழுவி ஊற்று ஆட எல்லாரும். கைது நேராக போடா. ஓகே நாட் பேட். ஒன்றும் இல்லை. ஆனால் பொறுமையாக போக தான் நேரம் இல்லை. டக்குன்னு போய் ஆகணும். உண்மையில் இந்த ஆஃப் ரோட் கேம்ஸ் செம சூப்பராக இருக்குங்க. இதில் ஓட்டுறது இந்த மாதிரினா பல கேம்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து கண்டிப்பாக ரோப்ளாக்ஸில் நம்ம ட்ரை பண்ணுவோம். நீங்கள் வேறு நேரத்தில் மெசேஜ் பண்ணுறாங்க. கேம் மோட் ஆன் பண்ண மறந்துட்டேன். இல்லாட்டி இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வராது. முதல்ல போய் இந்த கேம் மோட் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே இருங்க. ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். அழுத்தின்னு போயிடுவான். TTF வாசன் மாதிரி முருகின்னு போகலாம். TTF வாசன் சொல்கிறேன் அந்த டைலாக் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. முன்னாடி சொல்லுவார் அந்த டைலாக்கு, முறுக்கி பார்க்குறியா தங்கம். ஸோ கைஸ் இதில் TTF ஃபேன் யாராவது இருக்கீங்களா? அது முதல்ல சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அண்ணன் TTF வந்து பார்த்தீங்கன்னா இடையில இது வேறு TTF புதுசாக ஒரு படம் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு யாரெல்லாம் தேட்டருக்கு போகிறீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம அண்ணன் படத்துக்கு நான் போவேன்டா. எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன். என்னடா பண்ண முடியும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் கழிச்சு. ஆல்ரெடி இந்த மஞ்சள் வீரன் படத்தில் கூட நிறைய பிரச்சனையாக இப்போ தான் இந்த படம் நடிச்சிருக்காரு. ஸோ நம்ம ரொம்ப டெத் அதுக்குள்ள போவேன்னா உங்களுக்கே தெரியும் TTF ஃபேனாக இருந்தால் என்ன நடந்துச்சுன்னு. நம்ம என்ன தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கிட்டு TTFக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் இருக்கும். அதே மாதிரி 2026 ஒரு நீங்கிறத நான் ஒரு இடத்துல சின்னதாக டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் 2026 டிவிகே ஃபேனாக இருந்தீங்கன்னா, டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் டிவிகே ஃபேன் தான். நம்ம தளபதி விஜய் அண்ணனோட பெரிய ரசிகன். அதை நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துருக்கலாம். ஏன்னா நம்ம விஜய் அண்ணனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நம்ம தலைவரை பற்றி. பார்க்காதீங்க, அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அந்த வீடியோவை மறக்காமல் போய் அந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா கட்சி பொதுக்கூட்டத்தில் என்னென்ன பேசினாருன்னு. ஏய் சாய்ஸ், இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த கேமோட இது வந்து வேணால் இடையில வருதுங்க, அது என்னென்னு தெரியல. காசு கொடுத்து வாடா, காசு கொடுத்து விளாட்றான்னு சொல்லுது. நம்ம என்றைக்கு எந்த கேமை காசு கொடுத்து விளையாடிருக்கோம் நீங்களே சொல்லுங்கள். இருங்க, சத்தியமாக சொல்லுங்கள், இது வரைக்கும் நம்ம என்றைக்காவது ஒரு கேமை காசு கொடுத்து விளையாடிருக்கோமா? டேய் தோத்துக்கிட்டே இருக்கியேடா. நமக்கு முன்னாடி என்ன ஒருத்தன் தாண்டா இருக்கேன், அவனை எப்படியே மிஞ்சிட்டா போதுண்டா. நமக்கு முன்னாடி நான் அத்தனை பேர் இருக்காங்க. நான் கண்டிப்பாக நம்மளை மிஞ்ச முடியாதுன்னு நம்புகிறேன். சீக்கிரம் போவோம். என்னமோ பேசிக்கிட்டு இருந்தேன், என்னத்தை பேசிக்கிட்டு இருந்தேன்? நீங்கள் டிவிகே ஃபேனாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் எடுத்துகிட்டு போயிருங்க. நானும் பார்க்குற எத்தனை பேர் டிவிகே ஃபேனாக இருக்கீங்கன்னு. ஓகே, நேராக போகலாமா? ஓகே 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 கண்ட்ரோல். ஓகே, நமக்கு பச்சை கலர் தாங்க ராசி, வேறு எந்த கலர் ராசி இல்லை. டக்குன்னு போகலாம். நேராக போ. இந்த இடத்துல தான் மூளை விழுந்தான். ஆனால் நான் வேணும்னே விழுகல. இந்த கேமோட அந்த ஆடு தான் இடையில வந்துருச்சு. காசு கொடுத்து விளாடாங்களே. நான் என்னைக்கு எந்த கேமை காசு கொடுத்து விளையாடிருக்கேன் நீ காசு கொடுத்து தரதுக்கு? ஓசில் என்ன நான் இதே தான். இந்த மாதிரி குறுக்கால வந்தால் நான் என்ன பண்ணுறது கைஸ்? பாருங்கள், ஏன்டா கேம் கிரியேட்ரு? ஏய் ஏன்டா அந்த பாடுபடுத்துறிய? ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். கண்டிப்பாக நம்ம தான் இந்த கேமில் ஜெயிக்க போகிறோம். ஓகே வந்தாச்சு, ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ இதே வேறு கிடக்கணுமா? ஓகே, பொறுமையாக போகலாம். எந்த அர்ஜென்ட் இல்லை. பொறுமையாக போடா. ஓகே நாட் பேட். இப்போவும் நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம். ஆல்ரெடி இன்னொருத்தனை தாண்டி வந்தாச்சு. போடா பொறுமையாக ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். மூணாவது செக் பாயிண்ட், 4வது செக் பாயிண்டோட 5வது செக் பாயிண்டோட இந்த கேம் முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் தான். ஃபைனலி ஒரு வழியாக 3rd செக் பாயிண்டாக பிடிச்சிட்டேங்க, பல அட்டம்ப்ட்டுக்கு பிறகு. அப்பாடி. ஓகே, நிற்கக்கூடாது. நம்ம முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்கேன், அவனை முந்தி ஆகணும். என்னதுரா அது? ஓகே வந்தாச்சு. போகலாம். எங்கேயும் நிற்க வேணாம். ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான், எங்கேயுமே இருக்கக்கூடாது. அந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் பேரிகேட் வச்சுற மாதிரி என்னென்னமோ குறுக்க வச்சுருக்காங்க. இது நம்ம கீழே விழக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க, இல்லை கீழே விழணுமே வச்சுருக்காங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கீழே விழணுமே தான் அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. நமக்கு பார்த்தா நம்ம கீழே விழக்கூடாது, அதுக்கு போட்ட மாதிரி தெரியும். ஆனால் உள்ளே இருக்கிற உள்கூத்து என்னன்னா நம்ம கீழே விழுகணும். அதான் உண்மையே. என்ன கேம் கிரியேட்டரு கரெக்டாக சொன்னோன்னா? ஓகே ஆத்தடி. சில சமயம் இந்த கேமரா கண்ட்ரோல் வேறு மட்டித்தனமாக இருக்குங்க, அதான் கடுப்பாக வருது. ஓகே வந்தாச்சு, போயிடலாம். ஒரே எழுது தான். ஆத்தாடி, இது என்ன ரொம்ப செங்குத்தாக போகுது? செங்குத்துங்கிறேன், ரொம்ப ஒல்லியால் போகுது இந்த ரோடு. விழுந்துடாரா. திருப்பி என்னால் ஃபஸ்ட்லேருந்து வர முடியாதா? ப்ளீஸ்ரா. செக் பாயிண்ட் ரொம்ப தூரமாக இருக்குடா. எவனுக்கு குறுக்க வராத. வேற மாதிரி போயிட்டுருக்காவிட. வெறி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். வேற மாதிரி போயிட்டுருக்கேன். குறுக்கால எவனும் வராத. ஓகே நாட் பேட். போடா. பொறுமையாக போட. எந்த பிரச்சனையும் இல்லை. பொண்ணு இல்லை. பொறுமையாக போவோம். இப்போ நம்ம தான் கிட்டே இருக்கோம், நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம். நீங்கள் மேப்பை பாருங்கள். நம்ம தான் கிட்டே இருக்கோம். ஜெயிக்க போகிறோம். ஜெயிச்சிரும். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். ஆகா, ஜெயிக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் ஒரு கேமை நான் ஃபஸ்ட்டில் வந்து மிஸ் பண்ண போகிறேன். ஜாயினியா? ஓகே கேஸ், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஜாயின் கேட்குறான். இருங்க, இந்த கேமை முடிச்சுட்டு வந்து நான் கூட போய் ஜாயின் ஆகிக்கிறேன். ஸோ இந்த கேமில் அப்படி தாங்க, நம்ம யார் கூட வேணால் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். இந்த கேம்லேருந்து நான் கூட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி வச்சுருக்கேன். ஒரு பொண்ணே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா, இன்னொரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காங்க. சும்மா நார்மலாக இந்த கேமில் பேச ஆரம்பித்தது தான். அப்படியே பேசி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஓகே, ஃபைனலி த கேம் இஸ் ஓவர். ஃபஸ்ட்டுடா நம்ம ஜெயிச்சிட்டோம்டா. நாங்களே யார்ரா? டார்க் ட்ராகன் கேமிங் ஜெயிச்சிட்டான். ஓகே, நம்ம கூட வந்து ஜாயின் ஆச்சோம்ல, அவங்க கூட ஜாயின் ஆகிட்டு ஒரு மேட்ச் நான் அப்புறமா பொறுமையாக ஆட்டு வரேன். அதில் அந்த கேம் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு இது போடுவோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லாமல் போயிடாதீங்க. அப்படி சொல்லிட்டு போனால் தான் அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு பிடிச்சிருக்கும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டார்க் ட்ராகன் கேமிங். யாராவன்? ஓகே, இவர் தான் நம்ம கூட ஜாயின் ஆக சொன்னது. நெக்ஸ்ட் இவர் கூட ஒரு மேட்சை போட்டு வந்துடுறேன். நீங்கள் போயிட்டு அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.